அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்? 5 சந்தியை சுற்றி பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு சந்தின்னு சொல்லலாமே. 5 சந்தின்னு சொல்ல ஒரே ஒரு இடத்துல இருக்காது சொல்லலாம், வேறு இடத்துல இல்லை. வெளியிடங்கள் இருக்கலாம், வெளி மாவட்டங்கள் அங்கே இருக்கலாம். யாழ்ப்பாணத்துக்குள்ள 5 சந்தி இருக்குது. நாச்சந்தி இருக்குது, முச்சந்தி இதெல்லாம் நிறைய இருக்குது, நாச்சந்தி நிறைய இருக்குது. 5 சந்தி என்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த இடத்துக்கே பேர் 5 சந்தின்னு சொல்கிறாங்க. அந்த 5 சந்தியை சுற்றின ஏரியாக்களே நாங்கள் பார்க்க போகிறோம். அது அநேகமான இடங்கள் 5 சந்தின்னு சொல்கிறேன். 5 சந்தியில் முக்கியமானது அந்த சந்தி ஃபேமஸ். அந்த இடமே ஒரு ஸ்பாட் ஒரு ஃபேமஸ். அடுத்த பார்த்தோம்னா இன்னொன்று சொல்கிறவ, இப்போ நாங்கள் எதுவும் வெஹிக்கிள் சம்மந்தமான பார்ட்ஸ்கள் வாங்கணும் என்றால் 5 சந்தியில் அந்த பழைய சாமான் கடைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறவ. அது நான் நிறைய பேரை தேடி வேறுறவன் அந்த கடையில் தேடி என்ன நிறைய அந்த சில பைக்கில் பழுதாக போயிட்டு அதை பார்ட்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் இல்லாத இப்போ நிறைய இடங்களில் பார்ட்ஸ் கடையில் தேடி தெரிய சாமாங்க இல்லைன்னாலும் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் எடுக்கிறவ அது அங்கே ஒரு ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். அந்த ஏரியா 5 சந்தி அந்த ஏரியாவை சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. இதை மாதிரி நீங்கள் வேறு இடங்கள் சுற்றி காட்டணும் என்றால் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா தாராளமாக சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக இஸ்லாமிய இடம் அதுக்காக ஃபுல்லாக நிறைய பேர் இஸ்லாமிய மக்கள் வந்திருக்கீங்கன்னா ஓகே. நாங்கள் இப்போ போய் சுற்றி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து கொண்டுருங்க. ஓகே, நாங்கள் இப்போ காணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் போய்கொண்டுக்கிற வீதி கார்னர் மானிப்பா கார்னர் வீதியை சொல்லுவோம். அந்த வீதியெல்லாம் போய்கொண்டுக்கிறோம். இப்போ நாங்கள் ஓட்டுமடம் சந்தியை நோக்கி கொண்டிருக்கிறோம். இதில் முதலாவது ஒரு சந்தி ஒன்று வரும், ஒரு முச்சந்தி ஒன்று வரும். அந்த சந்தி நாங்கள் ஓட்டுமடம் ஜங்ஷன் சொல்லுவோம். இதால் நாங்கள் நேராக அப்படியே டவுனுக்கு போகலாம். நாங்கள் அப்படியே வெள்ளப்பக்கம் திருப்பினோம் என்றால் எங்களுக்கு யாழ்ப்பாணம் பொம்மை வழி போய் அங்கே கல்லுண்டா வழி அதை போய் கொண்டால் இடப்பக்கம் திருப்பினோம்னா நாங்கள் நேராக போய் ஜெப்னாயின்ற கேகேஎஸ் ரோட்டில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஓட்டுமடம் ஜங்ஷன் சொல்லுவோம். இப்போ நாங்கள் அப்படியே நேராக போகிறோம். நேராக போனால் அடுத்து வேறு ஜங்ஷனை தான் நாங்கள் காட்டிக்கொள்ள போகிறோம். இந்த இடங்களை நீஞ்சால் எல்லாமே 5 சந்தி என்று சொல்ல தொடங்கிடுவோம். ஓட்டுமடம் சந்தின்னு சொல்லிட்டு அங்கே முழுக்கவே சொல்லிக்கொள்வோம். இதில் இருக்குது மேனிப்பா ரோட் ஓட்டுமடம் ஜெஃப்னா அதில் ஒரு ஜிம் ஒன்று இருக்குது பாருங்க. இனி போக 5 சந்திக்குரிய ஏரியாக்கள் வந்துடும். அந்த பழைய கடைகள் சாமான் கடைகள் அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த ஒரு கரசர கடை ஒன்று இருக்குது. அடுத்த இதில் ஹோட்டல் இருக்குண்ணே, லோட்டஸ் இன்னொரு ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்களேன். இங்கே வீடுகள் அதுகள் எல்லாமே வந்து இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு போவோம். அந்த இந்த மாதிரி தான் என்ன நல்லா பெருசா சாடிக்க வைக்கிறது அப்படியே பெருசா வளர்ந்துருக்கு. நல்ல பசலை போல. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய சாமான்கள் விற்கிற கடை, இரும்புகள் விற்கிற கடை இது. இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். அது இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 சந்திக்குள்ள விலைக்கு இல்லை அந்த பைக் சீட் கவர் அடிக்கிறது அந்த கடைகள் இருக்குது பாருங்க. நீங்கள் சீட் கவர் அடிக்கலாம், வெல்டிங் அது சம்மந்தமான கடைகளும் இருக்குது. அதான் 5 சந்திக்கு ஃபேமஸாக இன்னொன்று சொல்கிற பாபிக்கு வேணே கேபிசி பாபிக்கு ஒரு ஃபேமஸாக சொல்கிறது. மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்துருக்குது. இப்போ நாங்கள் போய் விளக்கையோட ஒழுங்க வருது. அதுக்கு ஒரு அவசரமாக போயிட்டு வரோம்மா. இதுக்கு தான் இருப்பாங்க 5 சந்திக்கு தான் இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறோம். அப்படியே நாங்கள் நேராக போவோம். அப்படியே நேராக போனோம் என்றால் இதுக்கு எல்லாமே வீடுகள் தான். அப்படியே பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. லொஜ் எல்லாம் வருதுண்ணே, அங்கே எப்படியே மாதிரி லொஜ் அது எல்லாமே இருக்குது. ஜின்னாலே மேனிப்பா ரோட் ஜின்னாலே. ஓகே, அதெல்லாம் நாங்கள் இப்போ போய் கொண்டுக்கிறோம். இங்கே நாதன் லொஜ்ன்றது வேறு. இதில் எல்லாமே நீங்கள் இதில் ரூம்கள் எடுக்கணும் என்றால் நீங்கள் அதில் கேட்ட மாதிரி காய்ச்சி பேசி எண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் எடுக்கிற நேரம் நல்ல ஒரு மத்தியான நேரம். இதில் ஒரு பரிசர கடை இருக்குது, குடிநீர் இருக்குது, லிட்டர் 5 ரூபாயாம். இது நேராக போனோம்னா எனக்கு தெரியாத ஸ்கூலோ இதை கொண்டு வருது முன்னுக்கு நேராக. அதில் அந்த ஒஸ்மோனியா கொலிச்சிட்டு அதில் கடைசியாக காட்டிக்கொள்வோம். அதுக்கு தான் போய் வருதுன்னா நாங்கள் அதில் யூட்டன் போட்டு கொண்டு திருப்பி இங்கே அதில் காட்டிட்டு அப்படி நாங்கள் அதில் கடைசியாக காட்டிக்கொள்கிறோம். அப்படியே நேர் வீதி உண்டு, உங்களுக்கு அதை கடைசியாக காட்டிக்கொள்கிறோம். அந்த தான் போய் வருதுண்ணே. அதுக்கு தான் வருது வேறுங்க. ஸ்கூலுக்கு நேராக அப்படியே ஸ்கூலுக்கு தான் வருது. நாங்கள் இதில் அப்படியே சுற்றி திருப்பி காட்டிக்கொள்கிறோம். உங்களுக்கு வடிவா இதான் ஒஸ்மோனியா கொலிச்சுன்னு ஓகே, நாங்கள் கடைசியாக காட்டிக்கொள்கிறோம். இப்போ திருப்பி நாங்கள் மெயின் ரோட்டில் போய் திறந்து கொள்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் மெயின் ரோடை நோக்கி வரைக்கும் அங்கே நேரே ஒரு பெரிய பாதை அப்படியே தெரியுது. அந்த பாதைக்கே உங்களுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இந்த வீதியின் பேர் தெரியல. இது ஜின்னாலே எனக்கு நாங்கள் போனாங்க. நீங்கள் போனீங்கன்றால் அப்படியே இதில் திரும்புகிற இடங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்டுகள் இருக்கிற இடம் மேலே இருக்குது. அப்படியே அடித்து விட்டுரும். ஓகே, இதற்கு வீடுகள் தான் 2 கரையும். இது நான் நினைக்கிறேன் கேகேஎஸ் ரோட்டில் போய் ஏற்றுமா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இதில் கடை இதுக்கால போய் திருப்பி 5 சந்திக்கு ஏற்றுது. நல்ல கடைகள் இருக்குது.
கடைகள் இருக்குது, மற்ற வீடுகள்லாம் வந்து வீடுகள் வருது, மற்ற மேத்ஸ் கிளாஸுகளுக்கு எல்லாம் அந்த போர்டுகள் எல்லாம் போட்டுருக்காங்க. இல்லை ஒருக்கா வந்து நான் நினைக்கிறேன், பிறகு வரையில் நினைக்கிறேன். ஓகே, இப்படி நாங்கள் பார்த்தோம்னா எங்களை வீடுகள் அது எல்லாமே வந்துருக்கு பாருங்க. நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் சரிஞ்சு வச்சு நாங்கள் நேராக பார்த்துருக்கோம். அங்கேயும் நேராக போகிறோம். அங்கேருந்து தெரியல, போ பார்ப்போம். பிரம்மங்குளம் ரோடு. இந்த வீட்லேயே வச்சு அந்த இதுகள் மெக்கானிக் இது கடை அந்த ஸ்டோர்கள் அதுகள் எல்லாம் வச்சுக்கணும் நினைக்கிறேன். இருக்கேன் மெயின் ரோடு வந்துட்டு நினைக்கிறேன். ஏஜஸ் ஸ்டோர் தானே. இதில் அந்த மாவுளை எல்லாம் இறக்கி வச்சுருக்கு. இந்த மிஷினில் எனக்கு இதெல்லாம் அந்த ஸ்டோர்கள் மாவுளை வைக்கிற ஸ்டோர்கள் அதுகள் இதுக்கு இருக்க நினைக்கிறேன். இஞ்சாலை எல்லாம் இருக்குங்க. ஸ்டோர்கள் இதுக்கு தான் இருக்கு நினைக்கிறேன். இந்த கடையில் அங்கே வச்சுக்கிற டவுனுக்கு வச்சுக்கிறார்கள். இது அந்த கேகேஸ் ரோடில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு, அதோட வந்து அவனை அந்த இதுக்கு தான் வந்து ஏற்றிருக்கிறான். இந்த ப்ரீ ஸ்கூலுக்கு முன்னால் வந்து ஏற்றிருக்கிறான். இவரை நடிப்போம்மா, இவரை நடிப்போம்மா. ஓகே, இவரை நடித்து திருப்பி மெயின் ரோட்டில் போய் உங்களை திறந்து கொள்கிறோம். ஓகே, திருப்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் திருப்பி இந்த 5 சந்தி பக்கம் போய் கொள்ள போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய கடை வருது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த பார்ட்ஸ்கள் இருக்கிற கடைகள் இருக்காங்க. இதில் நீங்கள் இந்த பார்ட்ஸ்கள் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி பைக் பார்ட்ஸ்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஒன்று போய் பார்த்தீங்கன்னா கேபிசி இருக்குது. கேபிசி துறக்கப்படையில் 3 மணி ஆகும் நினைக்கிறேன். கேபிசி பாவைக்கு நிறைய பேர் வர்றவ. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா எங்கால ஹார்ட்வேர் மாதிரி என்ன எவில்டன் அந்த இது இருக்குது. இதில் என்கேடி பிரியாணின்றதை இப்போ எடுத்துட்டாங்க. என்ன இங்கே அந்த ஃபேன்கள் திருத்துகிற கடைகள், அதில் நிறைய கடைகள், மற்ற தையல் கடைகள், இதில் லேனுகள் போகுது. சில லேனுகள் போகுது. நாங்கள் அதில் விரைக்க பார்ப்போம். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி வாசல் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ அந்த 12 மணிக்கு வேண்டிய தொழுகைகள் நடக்கிறேன். ஒரு பள்ளி வாசல் ஒன்று இருக்குது. இப்படியே பார்த்து ஒன்று போவோம். ஆட்டோக்கு அந்த கவர் அடிக்கிறது அந்த கடைகள் எல்லாமே இதில் இருக்கு பாருங்க. ஃபைபர் சிலைகள் செய்கிற கடைகள் எல்லாமே இதுக்கு இங்கே வெறும் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ராகு ஃபைபர் இருக்குது. இந்த மிக்சர்கள் அதுகள் வைக்கிறது. இங்கே ஒரு நாதஸ்வர கலைஞர் வீடு ஒன்று இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கவரிங் கடைகள் இருக்குது. ஜெஃப்னா கவரிங் ரெண்டு இருக்குது. அதை விட நிறைய வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே தங்குற வீடுகள் அதுகள் எல்லாமே இருக்குது. அந்த யூனி பிள்ளைகளுக்கு சரி, இப்போ வேறு இடங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சரி கொடுக்குற வீடுகள் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் பைக் கடை, சலூனுகள், உடுப்பு கடைகள் எல்லாமே நோக்கி நாங்கள் 5 சந்திக்கு வந்துட்டோம். மெயினான இடத்துக்கு வந்துட்டோம். இதான் 5 சந்தி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேல் போட்டிருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு பேபி நீட்ஸ் இருக்குது பாருங்களேன். அதை கூட இதை போட்டிருக்கோம். அதோட இதில் சாப்பாடு கடைகள், தலைப்பாடு கடைகள் இருக்குது. இப்போ நேராக போயிட்டு வருவோம். நாங்கள் மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்லேயே போயிட்டு வருவோம். இதான் 5 சந்தி. இப்போ ஒரு 2 இருக்குது. இந்த 1 டேக்க போய் 3, இது 4, இது 5 என்று சொல்கிறது. 5 சந்தி. இதால் நாங்கள் போனால் மெனோரா தியேட்டருக்கு ஏற்றிக்கொள்ளலாம். இது நேராக போனால் வைத்தீஸ்வரா சந்தி போகும். அது வரைக்கும் போயிட்டு வருவோம். இங்கே கோழிகள், கினிக்கோழி அதெல்லாம் வச்சுக்கணும். மாதிரி ஒரு சேல்ஸ் கடை ஒன்று இருக்குது பாருங்கள். பதில் ஒரு சேல்ஸ் கடை ஒன்று இருக்குது. சின்ன குட்டியாக ஒரு சேல்ஸ் கடை போட்டிருக்கணும். மரங்கள் வருது 2 கரையும். ஆனால் வெயில் தான் இப்போ பெரிய ஒரு கொளுத்தொண்டு கொளுத்துது. உச்சி வெயில். ஓகே, இங்கே பாருங்க. அப்படியே பார்த்து போயிட்டு சின்ன சின்ன கடைகள் அதுகள் வந்து ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் போனால் வைத்தீஸ்வரா சந்திக்கு போகலாம். அடுத்தது 5 சந்தி கடந்து அடுத்த சந்தி வந்து வைத்தீஸ்வரா சந்தி. ஸ்கூல் அதுகளுக்கு எல்லாமே நாங்கள் போய்க்கலாம். அதில் முதல்ல வைத்தீஸ்வரா ஸ்கூல் அதுகள் இருக்கும். பேமெண்ட்டில் வந்து நுழைஞ்சதில் வைக்கணும். அந்த வைத்தீஸ்வரா கடந்து போயிட்டு நாங்கள் திருப்பி கொண்டு கஜூட் அடிச்சு கொண்டு வருவாங்க. என்ன மெயின் ரோட்டை காட்டணும்னா அப்புறம் நாங்கள் பைலேன்கள் வந்து உள்ள சுற்றி சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து இதில் கராச்சி எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள ஸ்கூல் இருக்குது. வைத்தீஸ்வரா ஸ்கூல் இருக்குது. அதில் தெரிகிறது. யூட்டன் அடிப்போமா? யூட்டன் அடித்து சந்தியில் போய் கதை வந்து வருவோம். நாங்கள் திருப்பி 5 சந்தியை நோக்கி வர்றோம். இது நாங்கள் போகிறது உண்டு. நாங்கள் இங்காடி பக்கம் மெனோரா சந்தி பக்கம் வர்றது உண்டு. அப்படியே நேராக போகிறது, நாங்கள் ஆனா ரோட்டில் நேராக போகிறது இன்னொன்று 2, 3. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதெல்லாம் இந்த 5 சந்தின்னு சொல்கிறோம். இதுக்குள்ள இருக்கீங்கன்னா இதுக்குள்ள 2 இருக்குது. நேராக வாகனம் பெறத கலையை நாங்கள் போவோம். நேரே போவோம். இது நேராக போவோம். இங்கே இதுக்கே ஒன்று இருக்குது சந்தி. நேராக விடுங்க.
இதெல்லாம் இது 5 சந்தி என்று சொல்கிறது. இந்த லேன் நாங்கள் பிறகு வந்து பார்த்துக்கொள்வோம். நாங்கள் இந்த லேனால் போனோம்னா இதுக்கு நிறைய கடைகள் வருது. அந்த கடைகள் வீடுகள் எல்லாம் வருது. பழைய வீடுகள் எல்லாம் கிடக்குன்னு நெருக்கமான வீடுகள் அடுத்தடுத்து அந்த ஒரு வீட்டு மாதிரி முடியக்கே அடுத்த வீடு வந்துடும். இதற்கெல்லாம் பைலேன்கள் எல்லாம் போகுது. இப்போ நாங்கள் நேரே போவோம். நேராக போனோம் என்றால் நிறைய வீடுகள் வருது பாருங்க. அதை விட நிறைய பள்ளிவாசல்கள் வரும். என்ன முஸ்லீம் மக்கள் நிறைய இருக்கிற இடம், நிறைய பள்ளிவாசல்கள் வரும் பாருங்க. நம்ம காட்டிக்கொள்கிறோம். இதுல ஒரு பள்ளிவாசல் வந்து வருது. சின்ன பள்ளிவாசல் தானே இதுதானே. நிறைய வீடுகள் இருக்கு. கடைகள் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதாவது இந்த தளபாடங்கள் எல்லாம் வெளியில வந்து வச்சுக்கணும். பழைய தளபாடங்கள் கூட வெளியில வச்சுக்கணும் தானே. கதவுகள் அதுகள் வச்சுக்கணும் வெளியில. மற்ற கடைகள் வருது. மல்டி ஷாப் எல்லாம் இருக்குன்னு. இதுக்கெல்லாம் சின்ன சின்ன பை லேன்கள் போகுது. எல்லாம் போய் கனெக்ட் பண்ணி ஒரு லேன்களை வந்து கனெக்ட் பண்ணுறதா இருக்கு. இதில் ஒரு கரைசல கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடை இருக்கு. மல்டி ஷாப் அதுகள் இருக்குது. இங்கே பாருங்க அந்த ஹேரி வேக் அது எல்லாமே இருக்கு. இது வந்து பிரேச சபை யாழ்ப்பாணம் இது போட்டிருக்கல. இது ரெண்டு இங்கே ஒரு வீடு இருக்குது. இதுலேயும் ஒரு பள்ளிவாசல் தானே. நாங்கள் நேராக போனோம் என்றால் ஒரு பள்ளிவாசல் வந்து வேறு. ஓகே பாருங்க. நாங்கள் நேராக பார்த்துட்டு போவோம். ஓகே இப்படி பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேரையும் ஒரு பள்ளிவாசல் வந்து வருது. இப்போ நாங்கள் இந்த பாதையால் இப்படி நேரம் எல்லாம் போனோம்னா அங்கே நாவாந்துறை இந்த எனக்கு அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னா நாவாந்துறையாக இருக்கு. இது ஸ்கூலா? ஓ மஷ்ருதீன் ஸ்கூல் வந்து இருக்கு. என்ன சம்பந்தமான 2008 2008 ஒரு பள்ளிவாசல் இருக்கு பாருங்க. இது நாங்கள் வந்து லேனா அப்படி நேராக போனோம்னா நாவாந்துறைக்கு போகிறோம். இப்போ நாங்கள் இடக்கை பக்கம் திருப்ப போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இந்த நேரம் ஐஸ்கிரீம் நாங்கள் ஓடித்துது. ஐஸ்கிரீம் குடிக்கத்தான் இருக்கு. இப்படி நாங்கள் நேராக போனோம் என்றால் நாங்கள் எங்கன்னா அந்த ஆஸ்பத்திரி வீதியால் அப்படி நாவாந்துறை போவோம். அந்த வீதிக்கு ஏறும். அப்படி நேராக போய் எங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம். இங்கே இதில் வந்து ஹோட்டல்கள் எல்லாமே இருக்குது. ஹோட்டல் வந்து ஹோட்டல்கள் இருக்குது. ஃபுல்லாக வீடுகள் எங்கள் பக்கம் ஃபுல்லாகவே. நாங்கள் எடுக்கிற நேரம் நல்ல மத்தியான நேரம், நல்ல வெயில் கொளுத்து 1:30 மணிக்கு தான் எடுத்து கொண்டுக்கிறோம். பழைய பழைய வீடுகளும் இருக்குது. நிறைய ஆக்கள் இல்லாத வீடுகளும் வருது. என்ன எங்கேயோ சர்பத் வாசம் அடிக்குது இல்லை. இதில் குட்டி பைக் பார்க்கெல்லாம் செய்ய வச்சுக்கணுங்களா? ரொம்ப நீ போங்க. ஓகே இப்படியே பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. இதுலக்கே நிறைய பைலேன்கள் வருது. நாங்கள் இப்போ விளக்கை பக்கம் லேனில் ஒன்றுமே திருப்பி கொள்ளும். அதெல்லாம் நாவாந்துறை பக்கம் பெறும். இப்போ நாவாந்துறையை நாங்கள் அதுக்கு சுற்றி காட்டி கொள்றோம். இங்கே அடுத்த பள்ளிவாசல் 4வது பள்ளிவாசல் தான் பார்க்குறோமே பாருங்க. தொழுகைகள் செய்கிறாங்க. இப்போ நேராக போயிட்டு இருக்க வருவோமே. இந்த ஒழுங்கையெல்லாம் போகணும். அங்கே நேராக போயிட்டு வரோம். பழைய வாகனங்கள் ஒரிகள் எல்லாம் இதுக்கு நிற்கிது. இந்த லைன் கொஞ்சம் இதுக்கு மெயின் லைன் மாதிரி. ஏன்னா மலைக்கு இதுக்கு வெள்ள நிற்கும் கூட. அவங்களுக்கு வந்து நாங்கள் மழை நேரம் வந்தால் சரியான வெள்ள நிற்கும். முழுக்கால் அப்படியே விழுந்தடிச்சு கடலுக்கு தானே ஓடும். நான் வந்துடுவாங்க இப்போ கடலுக்கு தானே ஓடும். ரெண்டு பக்கம் அந்த வடிகள் அமைப்பு செய்திருக்கேன். நான் அந்த அகலம் குறைவு சின்ன டப்பன் ஓடாது. மழை டப்பனை தண்ணியை சேர்த்து போடும். இது தண்ணி டப்பன் ஓடாது. நீங்கள் போய் நான் வந்துற வீதியில் வந்து ஏற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரோடுன்னு சொல்கிறத ஆசல் வீதி அப்படியே நேராக சத்திரச்சந்திக்கு வந்து அதால் அப்படியே நான் வந்துடுவே போவோம். அந்த வீதியில் தான் இப்போ நாங்கள் போய் ஏற்றிக்கொள்ள போகிறோம். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். அப்படியே போய் நேராக தெரிகிற வீதி ஆக்கள் நடந்து வீணும் அந்த வீதி அதாகத்தான் இருக்கும். இப்போ நாங்கள் அதுக்கால போகாமல் இப்போ இதுக்கு ஒருக்கா விளக்கை பக்கம் இடக்கை பக்கம் வருது இல்லை. அதுக்கு திரும்புவோமே. திரும்பி போவோம். அதில் நாங்கள் அதுக்கு அந்த ரோட்டுக்கு போயிட்டோம். இது ஒரு காப்பேட் வீதி. இதுக்கு நாங்கள் திரும்பி ஒருக்கா போய்க்கொள்வோம். அப்படியே சுற்றி இதுக்கு அந்த ஒரு கொஞ்சம் தூரம் தான். இது ஒரு மாடி வீடு ஒன்று விடாது பாருங்க. இதில் ஒரு டியூஷன் ஒன்று விடாது. 5 சந்திக்க சுற்றி காட்டாண்டு வந்திருந்தோம் நாங்கள். நல்ல அமைதியாக இருக்குது. ஏன்னா அந்த உள்ளூர் இப்போ இருக்கு நாங்கள் வந்ததுமே எல்லா ஊருமே உள்ளூருக்கு வந்து அமைதியாக தான் இருக்கும். வேறங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இந்த மரத்துக்குள்ள வேற ஒரு குளிர்மை வந்து ஃபீல் ஆகுதுன்னு. இங்கே வெயில் நேற்று ஒரு மழை தூரம் இருந்தது. இப்போ பெருசாக இல்லை. இது யாழ் கொட்டடி சென சமூகம் இல்லையா? இதில் வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க.
முந்தி நான் கொட்டடி நமசிவாயம் என்ற ஸ்கூல் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது யாழ் கொட்டடி வீதின்னு தான் போட்டிருக்குது. நாங்கள் 5 சந்தி தான் சுற்றி காடையா அப்படியே பக்கத்தில் கிட்ட 5 சந்தி ஒரு ஊராண்டு சொல்லல, அது ஒரு இடம் என்ன ஏரியான்னு சொல்லலாம். சந்தியை மெயின் பேர் பண்ணி தான் வருது. பக்கத்தில் பதில் வைசரா அப்படி இப்படின்ட்டு நிறைய இதுகள் மாறிக்கொண்டு போகும். யாழ்ப்பாணத்துக்குலாம் வரும். நீங்களெல்லாம் நல்ல பெரிய வீடு போல மதுள் அதுக்காக நல்லா இருக்கு. உங்களை கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இது நாங்கள் நேராக போகிறோம். எங்கே போய் ஏற்றுவோம்னு தெரியல. நேராக போய் கொண்டிருக்கிறோம். மெடிக்கல் ஃபேக்டரி பில்டிங் தெரியுது. எங்கேயோ போய் திரும்புது பார்ப்போம். அது எங்க புதுல நாக்குறாங்க. இதோ தெரியாடா பிரியாணி சாப்பிடுவோம். அதுக்கு ஆப்போசிட்ல அந்த பிரியாணி சாப்பிடுற கடையில நேரா அது தெரியுது அப்படியே. இந்த அங்க ரோட் அது கோமோ. இது என்னடா? டவுன் அங்க டென்னஸ் டவர் இது வெலிங்டன் சந்தி. அது தெரியுது. இங்க அது பாப்பா. நீங்க என்ன சொல்லி பண்ணி அடி நாங்க. அங்கால இது அந்த மெயின் ரோட்லாம் கொண்டு ஏத்துது. அதாவது வந்து எந்த மெயின் ரோட் என்றால் நான் வந்து ஹாஸ்பிட்டல் மெயின் ரோட் அதுல கொண்டு ஏத்துது. இங்கால போவோம் திருப்பி. ரோட்டில் பேர் அங்கே இஞ்சியில் நல்ல பெரிய வீடு. இங்கால ஒரு மாடி வீடு இருக்குது. இங்கால ஒரு பெரிய வீடு இருக்குது பாருங்களேன். ரோட்டில் பேர் வேற போவா வேறமா நினைக்கிறேன். சிவன் பண்ணை வீதியா? அது இடம் மாற்றப்பட்டிருக்க நில போட்டது. அந்த போட் இருக்கு, கடை போட் இருக்கு. இடத்தின் பேரை பார்ப்போம். சிவன் பண்ணை வீதி கொட்டடி. இது நேரா போய் நேரா போய் எங்க ஏத்துன்னு பார்ப்போம்க்கா. இதுக்கு நாங்கள் 5 சந்தி நேரத்தை காட்டு இருக்க கொட்டடி, அது பண்ணை சம்பந்தமான இடங்கள் அதெல்லாம் பண்ணை கிட்ட இருக்கால வருது. இங்க கடைகள் நிறைய வருது. அதான்டா ஆனா நாங்க இதுக்க வேற இல்லை பெருசா. அந்த மெயின் ரோடாலே வந்து மெயின் ரோடாலே போறது. ஸ்கூல் எல்லாம் முடிஞ்ச பிள்ளைகள் போகுது இல்ல. இது அந்த கோயில் எல்லாம் இருக்குது. அப்ப இதை கடந்து வந்து கோயில் எல்லாம் இருக்குது. இதுல நேரா போ பார்ப்போம். அதுமே எல்லாம் பெரிய கட்டுப்படுது. இது வந்து நாங்க திருப்பா வந்தலேனோ வைத்தீஸ்வரா சந்திக்கு வந்துட்டோம். அடடா இது அப்படி அங்கே நேராக போயிட்டோம் இல்லைண்ணே. இப்போ திருப்பி 5 சந்தி பக்கம் திருப்பங்க திருப்பாதில் எனக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம். இது வைத்தீஸ்வரா ஸ்கூல் முடிஞ்சுதுன்னு அதான் நிறைய பிள்ளைகள் வருதுகள். சரி அங்கால போய் திருப்பி தொடர்ந்து கொள்கிறோம். ஓகே 3ஆம் தரம் 5 சந்திக்கு வர்றோம் வேணே. முதல் டிரெக்டாக வந்து திருப்பி கொண்டு வந்து அந்த லேனுக்கை விட்டு இப்போ திருப்பி கொண்டு போய் திருப்பி அடுத்த லேனுக்கு வர போகிறோம். இதில் 5G டவரும் இருக்குது 5 சந்தியில். இப்போ நேராக போனாங்களே இப்போ இதுக்கால திருப்ப போகிறோம். விட பக்கம் இதுக்குள்ள திருப்பி பார்த்து கொள்ள போகிறோம். பாருங்கள் கடைகள்லாம் இருக்குது. ஸ்டிக்கர் விற்கிற கடைகள்லாம் இருக்குதுன்னு தலைவாட கடைகள் எல்லாமே இருக்குது. அதில் பெரிய கால்வாயும் போய் கொண்டிருக்குது. எதில் அதில் போய் ஏற்ற நினைக்கிறேன். காட்டிக்கொள்றோம் அப்படியே போய். மாவடி ரோட் கோட்டைக்கு வந்துட்டேன். மாவடி ரோட்டு நாங்க இருக்கு. மாவடி சந்தி இருக்குல்லங்க. மாவடி ரோட்டு ரோட்டை மாவடி ரோட்டுன்னு சொல்றீல. சந்தி இது மாவடி ரோட்டுன்னு இருக்குது. நாங்க நேரம் விடுவோமே. இங்கால போகுது பயிலேன்கள் போகுது. இது நாங்கள் வந்த வைத்தீஸ்வரா லேனோ அந்த லேன் தானே. ஓகே அந்த பழைய ஃப்ரிட்ஜ் எல்லாமே வழியில் வச்சிருக்கு. நிறைய ஸ்டோர்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான இடங்கள் எல்லாமே இருக்குது. இதுதான் அது தெரியல. இந்த கோயில் ஏதோ இருக்கும். தேர்முட்டி மேலே கிடக்கு. தெரிஞ்சா சொல்லிக் கொள்ளுங்க. இது நேராக போவாம திருப்புவோம். இது திருப்புவோம் திருப்பி அந்த அந்த அதே இடம் அதே இதுக்கு வந்துட்டேன் வேற. நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இதுக்கு விடுங்க. நீங்கள் என்ன மெயின் ரோடு விடுங்க, ஹாஸ்பிட்டல் ரோடு விடுங்க. இதால் கிட்ட வேலை பக்கம் திருப்பி நேராக விடுங்க.
நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு போய் அதே மாதிரி காட்டி அதை காட்டாம தானே வந்து நாங்கள் பைக்குகள் நிறைய வருது கவனம். ரோட்டும் சின்னன். ஓகே, இப்போ நாங்கள் நேராக போய் அங்கே பண்ண டவர் தெரியுதேன், நேராக போய் நாங்கள் நாவாந்துறை ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து சத்திர சந்தி பக்கத்தில் இதில் வந்து ஏற்ற போகிறோம். இதெல்லாம் முதல் போயிருந்தோம் நாங்கள், இப்போ திருப்பி இதால் ரிவர்ஸில் போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். இப்போ அப்படியே போய் எங்களை காட்டி கொண்டு போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்றது சொல்லிக்கிறோம். ஒரு யாழ்ப்பாணத்தில் 5 சந்தி என்ற ஒரு முக்கியமாக இந்த ஒரு இடமா இருக்குது. 5 சந்தியை வந்து சுற்றின ஏரியாக்கள் தான் நம்மளுக்கு காட்டி கொண்டு போகிறோம். பாருங்க, இந்த ஊரெல்லாம் காட்டிட்டு போயிருந்தாங்க. இடங்களை சுற்றி ஊர் சுற்றி பார்த்துட்டேன். இப்போ நேராக போய் அப்படியே நேராக போனால் எஸ்எல்டி இதுக்கு போகலாம், ஆஃபீஸுக்கு போகலாம். அந்த ரோட்டு இது. நாங்கள் எஸ்எல்டி அந்த டவர், அந்த பக்கத்து எஸ்எல்டி ஆஃபீஸுக்கு தான் அந்த டவர் இருந்தேனே. இப்போ நாங்கள் அப்படியே வெள்ளக்கை பக்கம் இருக்க போகிறோம். இதில் ஜூஸ் கடை எல்லாம் இருக்குது, நீங்கள் ஜூஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முஸ்லீம் மையவாடி. ஓகே, இது வந்து இப்படி நாங்கள் நேராக போனால் நாவாந்துறைக்குள்ளே போய் கொள்ளலாம். இந்த ரோட்டால் இதில் எல்லாம் புது கடைகள் ஏதாவது வர போகுது. இந்த ஜமகா ஷோரூம் எல்லாம் இருக்கேண்ணே. சரி, சென்டர் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்க, இதில் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஜமகா சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஓகே, இப்படி எங்களை புத்தக கடைகள் அது எல்லாமே வருது. இப்போ இதில் ஒரு லேனில் திரும்புவோம் நாங்கள். 5 சந்தி பக்கம் போய் அதாவது அந்த ஒஸ்மானியா கொலிச்சு அதில் மக்கா காட்டணும். அதை நான் அப்புறம் காட்டணும் திருப்பி கொண்டு வந்துட்டேன். அதையும் காட்டிட்டு இந்த காணொலியை வந்து நிறைய சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் இப்படியே நாவாந்துரையை நோக்கி போகிறதா இருக்குது. எல்லாமே ஊர்ப்புறங்கள் தான், டவுன் ஏரியாண்டு இல்லை, எல்லாமே ஊர்ப்புறங்களாக இருக்கும். இது ஒரு ஸ்கூல் ஒன்றும் பேர் தானே, ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸ்கூல் முடிகிற நேரம் 1:43 ஆகிடுது. இந்த நேரம் ஸ்கூல் முடிகிற நேரமாக இருக்குது. மொஸ்மானியா கழிச்சு முடிஞ்சிருக்கும் போல. இதில் வெள்ளக்கை பக்கம் இருக்க போகிறோம். அதெல்லாம் நாங்கள் அந்த கிடைக்க வந்து காட்டிட்டு அப்படியே வந்துட்டோம் இல்லை. இதுக்கு நாங்கள் ஒரு ஒழுங்கை காலம் திரும்பி போயிருக்க ஒன்னோடைய ஜாயின் பண்ணி கொண்டு போகலாம். ஒவ்வொரு ஏரியாக்கள் ஜாயின் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் பைக் வருது. சிக்கல் இடியப்ப சிக்கல் மாதிரி பாருங்க. நாங்கள் முதல் வந்ததில் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்கை கலந்துட்டு கொண்டு போயிருந்தோம். நாங்கள் அப்படியே நேரையே போகிறோம். அப்படியே நேரம் அடிச்சல்லி கொண்டு போகிறோம். அப்படியே ஒஸ்மானியா கொலிச்சதை தாண்டி அப்படியே ஓட்டு மடத்தில் அந்த ஒரு கராஜ் முன்னாடி தான் நேற்றுமேனே, அதே மாதிரி காட்டி கொண்டு அப்படியே முடிப்போம்னு நினைக்கிறேன் காணொலியை. இது ஒரு இதுக்கு ஒரு மெயின் லேன் மாதிரி 2 ஊராக பிரிக்கிற மாதிரி. எங்கள் 5 சந்தி பக்கம் ஏரியாவே நாவாந்துறையும் பிரிக்கிற ஒரு லேன் மாதிரி என்று சொல்லலாம் நாங்கள் இதுக்கு. அதில் நெய்ன இதில் நாவாந்துறைக்கு வெறும் இல்லை கோயில். இதுக்கெல்லாம் சுற்றி வர்றது அந்த கோயிலில் அம்மா இதை கொண்டு சாமியை கொண்டு வேறு சில ஒரு சில ஓடுறான்டா சைக்கிள். சந்தையில் வந்து ஒரு சில தூக்கி கொண்டு ஓடுறான் அதன் படியன் சைக்கிள். ஓகே, எப்படி நாங்கள் நேராக போவோம். என்னென்ன ஸ்கூல் வர்ற டைமுகள் டிராஃபிக்குகள் வந்து பாதுகாத்து போனால் சரி. ஆவேசத்தில் போய் கொண்டு பைக்கில் ஓடினோம் என்றால் கஷ்டம் பிறகு. ஓகே, எப்படியே பார்த்துட்டு போவோம். ஓகே, நாங்கள் ஃபாஸ்ட்டாக தான் காட்டி கொண்டு போகிறோம். இதில் வந்து இந்த முக்கியமான இடங்கள் வந்து இல்லை, எல்லாம் வீடுகள் தான் வந்து கொண்டு இருக்குது. அப்படியே நேராக காட்டி கொண்டு போகிறோம். பாருங்க, ஏற்கனவே இந்த பாதையால் வந்திருந்தாலே நாங்கள் எப்படி நோக்கிறோம் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். வந்து ஒழுங்கு தான் இதை வந்து திரும்பியிருந்தாங்க. அதில் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி தான் திரும்பியிருந்தாங்க. இதுக்கு அங்கால தான் காட்டையில். கிணறு வேலை நடக்குது. இது நாங்கள் நேராக போகிறோம். நேராக போனால் அப்படிதான் இந்த சர்வத்து மேலே வாசம் வச்சு கிணறு வாசம். ஓகே, இதுலேயும் ஒரு பள்ளி வாசலம் பாப்பா அப்படி தான் தெரியுது. ஏஎஃப்சி இருக்குது, கேபிசி பின்னால ஏஎஃப்சி. இது மேரி ஹோட்டல் மேரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பாருங்க. அதான் இதுக்கு அந்த சூப் கடை எல்லாமே வருது இல்லை, சூப் கடை வருது. மற்ற அந்த வண்டில் கடைகள், ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் மாதிரி என்ன அதெல்லாம் வருது. இது இங்கே தான் இந்த சூப் கடை பார்த்துருந்தாங்க.
இந்த ஒரு இந்த கடை இதெல்லாம் அந்த மாட்டு சூப்பர்கள் விற்கிறவ. காரம் நீங்க தான் தெரியும். நான் அதைத்தான் கடையை நினைச்சினாண்டாப்பா, அவ்வளோதான் ஒன்று மிச்சம் போகாது. இதில் பார்த்தா அந்த பிக் பிளே பைட் அண்ட் இருக்கும். அன்றைக்கி ஒன்றரை சேனலில் போட்டுருந்தீங்கன்னு. ஓகே, அதில் ஒரு கடையும் இருக்குது பாருங்கள். ஓகே, இது நாங்கள் போனோம் என்றால் அந்த ராஜடிக்கு போய் ஏற்றிக்கொள்வோம். இந்த ஒழுங்கே நின்று தான் அந்த ஒஸ்மானியா காலேஜை காட்டிட்டு போயிருந்தாங்க பாருங்கள். ஒஸ்மானியா காலேஜ் 1963ஆம் ஆண்டு காட்டினது. ஸ்கூல் முடிஞ்சு நிறைய நோம்பு இல்லை, ஸ்கூல் இல்லை, முஸ்லீம் ஸ்கூல் இல்லை. இல்லை, நோம்புக்கு 40 நாள் லீவு. அதுக்கு பிறகு ஒரு டேர்ம் லீவு வேறு ஆகுது. என்னது 40 நாள் லீவு ஒரு அட்மிஷன் எடுத்துக்குவோம். உனக்கு திருப்பி அட்மிஷன் வேணாம், திருப்பி ஏன் சொல்லு. அதுல ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு தூரத்துல இன்னும் இருக்கு. நாங்க தேடி பிடிச்சா பிடிக்கல. அது சில ஒழுங்குகள் வேற இல்லை. நாங்க ஆட்டோ வருது, வெள்ளம் நிற்குமோ இந்த முன்னுக்கு எல்லாம் போய் இன்னும் வெள்ளம் நிற்கும். நாளைக்கு 40 நாள் இப்போ லீவே இல்லை. இந்த லீவாவைக்கு ஒரு டேர்ம் லீவு கட்டாகும். செகண்ட் டேர்ம் லீவாவைக்கு இல்லை, கழிச்சு அதில் கழிப்பட்டோம். ஓகே, இப்படி நாங்கள் போனோம் என்றால் இப்படி வந்து அந்த கராச்சியும் காட்டிட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறோம். இந்த லேன் எல்லாமே வெள்ளம் நிற்கும், எக்கச்சக்கமாக நிற்கும். மலைக்கு இந்த குளத்துலேருந்து தொடங்கும். அதில் பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, பழைய குளம் ஒன்று, அதுக்கு தான் ஓடிக்கொண்டு இருக்குது. ஓகே, இதான் அந்த கராச்சரி. அதோட வந்து முடியுது. ஓட்டுமலை சந்தியால் தெரிஞ்சு வேற இடம் இதோட காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இப்போ இட பக்கத்தில் போய் எங்கள் ஊர் பக்கம் போக போகிறோம். நாங்கள் பொம்மை வழியை நோக்கி போக போகிறோம். இதில் வந்து ஓட்டுமலை இந்த அந்த ஓட்டுமலை சந்தி இப்படி நாங்கள் போய் கொள்ள போகிறோம். இது அந்த சாக்கடை குளம், ஆனால் குளம் சாக்கடை குளமாக இருக்கும், கழிவு தண்ணி போகிற குளமாக இருக்கும். ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலி நிறைய சொல்கிறோம். மறக்காமல் ஜெலன்ஸ் எக்ஸ்ப்ளோர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காணொலிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.